நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஷாப்பிங் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ அது எப்படி சாப்பிடுது அப்படின்றத பாருங்க. ஸோ அதோட சைஸஸ் பாருங்க ஒரே ஈவனாக இருக்கும். ஸோ இந்த மிஷின் மாட்டி கிட்டத்தட்ட வந்து 3 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இதோட சாப்பிங் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பாருங்க. தண்டெல்லாம் பாருங்க எவ்வளோ அழகாக கட் பண்ணியிருக்குதுன்னு பாருங்க. இதை வந்துட்டு நம்ம மாட்டுகளுக்கு கொடுத்துடலாம். இப்போ நம்மளோட மாடுகள் தான். ஸோ இதுக்கு நம்ம கொடுக்கலாம். இந்த எருமையுமே இருக்கு. ஸோ எருமைக்குமே பாருங்க இதை எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்க. ஸோ இந்த கட்டித்தரையை பாருங்க சார் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு சொல்லிட்டு. 20 மாடுக்கு மேலே இருக்குது சார். கண்ணுக்குட்டிகளும் இருக்கு. வேரியஸ் டைப் ஆஃப் மாடுகள் இருக்கு. ஸோ அதுகளுக்கு நம்ம இந்த மாதிரி தான் கட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இதுக்கு மில்கிங் மிஷினுமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். பறி வச்சு நம்ம தட்டு வெட்டுற அந்த மெஷின் மூலமா போடுறது இன்னும் எளிமையா இருக்குது, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கு. ஆமாம் சார், ஆமாம் சார். கட்டித்தரை எவ்வளவு கிளீனா இருக்குன்னு பாருங்க. அதுதான் விஷயம் சார். இப்போ நம்ம ஏன் தட்டு வெட்டுற மிஷின்ல போடணும்னு சொல்றோம்னா, சோ இதுதான் ரீசன். ரொம்ப ஈஸியா வந்து நம்ம இது பண்ணிக்க முடியும் சார். எல்லா வகையான மாடுகளுக்கும் நம்ம கொடுக்கலாம் சார். மாடு வந்து வேஸ்ட் பண்ணாது இப்படி வச்சுக்கிட்டா. எல்லா மாடுகளுக்குமே இப்படி கட் பண்ணி வச்சிருவாங்க இல்லைங்களா சார்? ஆமா சார், கண்டிப்பா சார். ஏன்னா இப்ப கட் பண்ணி வைக்கும்போது வந்து தீன் வேஸ்டேஜ் இல்ல சார். உங்களுக்கு மாடுமே வந்து சாப்பிடுறது நல்லா சாப்பிடுது. அதான் விஷயம். கீழே வேஸ்ட் பண்ணாது. அப்புறம் உங்களுக்கு அந்த மாட்டுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் கரெக்டா கிடைக்கும். தண்டை சாப்பிட்டுச்சுன்னா தான் வந்துட்டு உங்களுக்கு நியூட்ரிஷன்ஸ் கிடைக்கும். மாடு என்ன பண்ணும் அப்படின்னா கட் பண்ணாம போடும்போது இந்த சோகை மட்டும் உரிச்சிட்டு அப்படியே வச்சிரும். ஸோ அதனாலதான் வந்து நம்ம கட் பண்ணி போட சொல்லி சஜெக்ட் பண்றது. மில்கிங் மிஷினும் நம்ம ஃபார்முக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். இந்த ஃபார்ம்ல நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். நிறைய டெய்ரி ஃபார்ம்ஸை வந்து நம்ம நேரில் போய் பார்த்து நம்ம சேனல் வழியாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த டெய்ரி ஃபார்ம்ஸ்க்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் வந்து எங்கே வந்து தரமாக குறைந்த விலையில் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி தான் நம்ம வந்திருக்கோங்க. இந்த இடம் எங்கே இருக்குது, ஸோ இந்த இடத்தினுடைய பெயர் என்ன, இங்கே என்னென்ன மாதிரியான மெஷின்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு கிளியராக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது சிறு வயதிலேயே சாதனை செய்த ஒரு இளைஞர்னு நம்ம சொல்லலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நம்மளுடைய கம்பெனி பேர் சொல்லிருங்க சார். நம்மளோட கம்பெனி பேர் வந்து MKZ Agri Implements. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைரி ஃபார்முக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணுமோ அது எல்லாமே செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். லைக் மில்கிங் மிஷின், சாப் கட்டர், கவு மேட்ஸு, அப்புறம் நம்ம சாணம் எடுத்துகிட்டு போகிற வண்டி, மாட்டுக்கு தேவையான பரி, மாட்டுக்கு தீன் வைக்கிற பரி, அப்புறம் ஷெட்டு கிளீனிங் மெஷின்ஸு, அந்த மாதிரி சில கஸ்டமைஸ்டு ஆட்டோமேஷன்ஸுமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு டைரி ஃபார்முக்கு சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி சார், அதுக்கு எந்த திங்ஸ் வேணும்னாலுமே அதை கரெக்டாக வந்து நம்ம சொல்லி அதை சஜெக்ட் பண்ணுறோம் சார். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ரொம்ப பழைய மாடல். ஆனால் ஆக்சுவலி இதுதான் வந்து சூட்டபிளான மாடல். இப்போ வந்து மார்க்கெட்டில் நிறைய இந்த தள்ளிட்டு போகிற டைப்பில், ஹரிசாண்டல் டைப்பில் நிறையா மாடல்ஸ் இருக்குது. நம்ம ஏன் அதை சூஸ் பண்ணல, இதுக்கு ஏன் போயிருக்கோம் அப்படின்னா, நாங்களுமே வந்து ஒரு 2018 வந்துட்டு அதை ஸ்டார்ட் பண்ணோம். அதில் நிறையா ஃபெயிலியர்ஸ் இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப என்ன சொல்கிறது அப்படின்னா அதை கொடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டதுனால தான் இந்த மாடலுக்கு நாங்கள் வந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா 3 ரோலர் இருக்கக்கூடிய, ஃபீடிங் ரோலர் இருக்கக்கூடிய மிஷின் 2 பிளேடில் ஆப்ரேட் ஆகும். நாங்கள் வந்து 1 பிளேடு தான் சஜெக்ட் பண்ணுறோம். ஸோ கஸ்டமர்ஸுக்கு எங்களுக்கு அந்த சாப்பிங் சைஸ் வந்து பத்தலை அப்படின்னும் போது 2 பிளேடு போய்க்கலாம். அப்புறம் இதோட வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 200 கிலோ இருக்கும் சார். மோட்டர் வந்து 1.5 HP யூஸ் பண்ணுறோம். நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு எனக்கு இன்னமும் நிறைய தட்டு கொடுக்கணும், இல்லை எனக்கு நிறைய இது வேணும்னா 2 HP அதில் போய்க்கலாம். 1.5 போதும். ஏன் 1.5 அப்படின்றோன்னா கரண்ட் கன்சம்ஷன் கம்மியாக இருக்கும். இதுவே வந்து நமக்கு இனஃபான தட்டை வந்து இழுத்துக்குது, ஒன்றும் இஷ்யூ இல்லை. நம்ம நிறைய R&D பண்ணி தான் அந்த மோட்டரை இங்கே வச்சுருக்கோம் சார். ஸோ இதோட அவுட்புட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500லேருந்து ஒரு 800 கிலோ சார். அது எப்படின்னா டிஃபென்ஸ் ஆஃப் அந்த கரண்ட்டு, நம்ம கொடுக்கக்கூடிய ஃபீடிங்கு அதை பொறுத்து சார். அப்புறம் வரத்தட்டு, பச்சை தட்டு அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அதோட மெட்டீரியலை பொறுத்து வெயிட் இது வந்துட்டு டிஃபர் ஆகும் சார். நம்ம 2 மாடல் வச்சுருக்கோம் சார். அடுத்த மாடல் சார், இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2 HP ஆப்ரேட் ஆகக்கூடிய மாடல். இதில் வந்து நம்ம 210 per hour வெட்டலாம். இல்லை ரிவர்ஸ் ஃபார்வர்டோட வந்துருது. ஸோ இது யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னா, ஒரு பெரிய பண்ணை வச்சிருக்காங்க, ஒரு 20 மாட்டுக்கு மேலே வச்சிருக்காங்க, இல்லை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க போறாங்க அப்படின்னா வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து இந்த மெஷின் சூட்டபிளா இருக்கும். ஸோ வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். ஒரு ஹவரில் 210 அப்படிங்கும்போது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம ஈஸியாக வேலையை முடிச்சுட்டு வேற ஒரு வேலையை பார்க்கறதுக்கு சூட்டபிளா இருக்கும். லைஃப்ன்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது லைஃப் டைம்னே சொல்லலாம்.
சின்ன சின்ன ஸ்பேர்ஸை மாற்றிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் இதில் வராது. ஆப்ரேட்டிங் அப்படிங்கிறது வந்துட்டு பெரிய டிஃபிகல்ட்டிஸ் கிடையாது. உள்ள சிக்கிரும், அதாயிரும் இதாயிருன்ற பிரச்சனையே இருக்காது. ஓகே சார். அட்வான்டேஜ்னு சொல்கிறதுக்கு என்னன்னா ரிவர்ஸ் ஃபார்வர்ட் மெத்தட் இருக்குது. பார்த்தீங்கன்னா மோட்டரில் இல்லாமல் மெக்கானிசமாக இருக்குது, மெக்கானிக்கலாக இருக்குது. ஸோ அப்படின்னும் போது என்னன்னா உங்களுக்கு சீக்கிரம் மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ரிவர்ஸில் எடுத்துட்டு ஈஸியாக வந்து திருப்பி வந்து ஃபீட் பண்ணி அழகாக வெட்டிகிட்டே இருக்கலாம். உங்களுக்கு ஆப்ரேஷன்றது வந்து ஸ்டக் ஆகாது, அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ மிஷினில் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் கிளியர் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 HP மோட்டர் சார். இதில் வந்து ஒரு பிளேடு வரும் சார். உள்ள வந்து 2 பிளேட் போடுற மாதிரியான ஒரு இது இருக்கு சார். ஓப்பன் பண்ணிக்கலாம் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இதில் நம்ம 2 பிளேட் மாட்டிக்கலாம் சார். ஓகே சார். இங்கேருந்து இதில் பெல்ட்டில் கனெக்ட் ஆகிக்கும். கட்டிங் வந்து இங்கே ஆகும் சார். பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஃபீடிங் வந்து இங்கிருந்து வரும். ஸோ வந்துட்டு கட் ஆகி இந்த வழியாக விழுந்துரும் சார். சார் எப்படி ஆப்ரேட் பண்ணணுங்கிறத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க சார். எங்கெங்க சுவிட்ச் இருக்குது எல்லாமே சொல்லிடுங்க. ஓகே சார். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 HP மோட்ரு. நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1.5 ஸ்கொயர் mm ஒயர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து ஒரு MCB யூஸ் பண்ணியிருக்கோம். இது என்னன்னா ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸ்க்காக தான். ஸோ எந்த மிஷின் வச்சிருந்தாலுமே ஒரு மிஷின் மேலே கண்டிப்பாக ஒரு ஆப்ரேட்டிங் சுவிட்ச் வைங்க. ரொம்ப மஸ்ட் சார். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய பேர் சுவிட்ச் வைக்காம ரொம்ப தூரமாக போய் போட்டு வராங்க. எப்படின்னா ஒரு லேக் ஆஃப் நாலேஜ்னு தான் சொல்லணும். அதில் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா திடீர்னு ஏதாவது கையை விட்டாங்கனாலோ ஏதாவது பட்டுச்சுனாலோ பக்கத்தில் ஏதாவது வந்துச்சுனாலோ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஈஸியாக ஆஃப் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ கண்டிப்பாக வந்து எந்த ஒரு மிஷினாக இருந்தாலுமே சுவிட்ச் வைங்க. அது கொஞ்சம் குவாலிட்டியான ப்ராடக்ட்டில் வைங்க. இது ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப பெரிய டிஃபிகல்ட்டான டாஸ்க்லாம் இல்லை சார். நம்ம எல்லாமே அசம்பிள் பண்ணி கொடுத்துட்றோம். ஜஸ்ட் நம்ம நார்மலான ஹோம் அப்ளையன்சஸை யூஸ் பண்ணுற மாதிரி தான். ஜஸ்ட் நீங்கள் இது வயர் கனெக்ஷன் கொடுத்துட்டு சுவிட்ச் போட்டீங்க அப்படின்னா இது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம ஃபீடிங் அப்படின்றது வந்துட்டு இங்கே தான் கொடுக்க போகிறோம். பவர் வந்து நல்லா இருந்தது அப்படின்னா மக்காச்சோள தட்டே வந்து 10 தட்டு பக்கத்தில் கொடுக்கலாம் சார். ஜஸ்ட் எடுத்துட்டு நம்ம இதுக்குள்ளே கொடுக்கும்போது இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரோலர்ஸ், ஃபீடிங் ரோலர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீடிங் ரோலர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து இழுக்க ஆரம்பிச்சிடும் சார். இழுத்து நம்ம கத்திக்கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சிடும் சார். கத்திக்கிட்ட கொடுக்கும்போது இங்கே வரும் சார். அதாவது இங்கிருந்து ஃபீட் பண்ணது இங்கே வரும் சார். இங்கே வந்துட்டு இந்த கத்தி இருக்குல்ல சார், இந்த கத்தி வந்துட்டு அழகா பீஸ் பீஸாக வந்துட்டு வெட்டி உங்களுக்கு வந்து தீனை வந்து இந்த வழியாக கீழே உழுக்கட்டிடுது சார். ஸோ இதை வந்து நம்ம இந்த கவர் மேலே போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு சேஃப்டி ப்ளஸ் வந்துட்டு தீன் வந்து பெருசாக இறையாது. பக்காவாக வந்து இங்கே விழுந்துடும் சார். நம்ம எடுத்துக்கலாம். இருக்கு 100 HP மோட்ரு தான். ஸோ 2 HP 3 HP அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ பெரிய மோட்டரும் நமக்கு தேவையில்லை. 1 HP மோட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு இருக்குது. பாருங்கள் எவ்வளோ டீம் வச்சுருக்கோம். ஸோ எவ்வளோ நீட்டாக எவ்வளோ இதாக வெட்டி போடுறதுன்னு பாருங்கள். ஸோ இதோட ஷாப்பிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சார் இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோட்டர்லேருந்து பவர் வந்து பெல்ட் மூலயமா வீலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது சார். ஸோ டேரெக்டாக வந்து வீ பெல்ட் யூஸ் பண்ணி வீலை ரன் பண்ணுறோம். ஸோ டேரெக்டாகவே வந்து பவர் வந்து டிரான்ஸ்மிட் ஆகி கட்டிங் வந்து இங்கே வருது சார். நம்ம இந்த கவர் வந்துட்டு மேலே போடும்போது ஃபுல்லாக சேஃப்டியும் ஆயிக்குது. தீவனம் வந்து பெருசாக வெளியே தெரிக்காது சார். அழகாக கீழேயே விழுந்துரும், வெட்டி இங்கே கீழே விழுந்துரும். நம்ம நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கவர்லாம் யூஸ் பண்ணுறாங்க. கவர்லாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் சேஃப்டியோட யூஸ் பண்ணுறது பெட்டர் சார். ஓகே. இந்த சைடு ஓடிட்டு இருக்கும்போது இந்த சைடு வர்றது அந்த மாதிரி வேலையெல்லாம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் சார். வந்து நம்மளோட ஃபார்ம் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியுமே ஒரு டன் பக்கத்தில் வெட்டுறோம். ஸோ இது வண்டியில் பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து இவ்வளோ இது இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மக்காச்சோள தட்டுன்னு சொல்லுவோம்ல, அதில் கொஞ்சம் வளராத தட்டு. ஸோ அது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த PO4 PO5 அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மசால் பில்லு. இந்த ரெண்டையுமே நம்ம கலந்து மாட்டி கொடுக்குறோம். இது நம்மளோட மிஷின் தான். ஸோ ஆன் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே ஒரு சுவிட்ச் வச்சுருக்கோம். நம்ம சேஃப்டிக்காக இங்கேயும் ஒரு சுவிட்ச் வச்சுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை சோள தட்டு நம்ம இப்போ வெட்ட போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ கொடுக்க முடியும் இந்த மிஷினில். இதோடவே ஜாஸ்தியாக கொடுக்க முடியும். ஜஸ்ட் இதை இங்கே வச்சுட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு கொடுக்கும்போது அழகாக வெட்டிக்கும் சார். ஒன்றும் நம்ம கையில் தள்ளணும் பிடிக்கணும் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் உள்ளே கொடுத்துட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு வெட்ட ஆரம்பிச்சிடும். ஃபீடிங்லாம் நம்ம கையில் பிடிக்கணுங்கிறதே இல்லை சார். அது பாட்டுக்கு இழுத்துக்கும், ஈஸியாக வெட்டிக்கும் சார். இதோட கட்டிங் பாருங்க சார், அழகா நீட்டா இருக்கும். இதோட சைஸ் இங்க பாருங்க. இந்த மெஷின் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆச்சு. ஸோ இன்னைக்குமே கட்டிங் பாருங்க சார் இந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இதோட சைஸ்ன்றது பாத்தீங்கன்னா 3/4 இன்ச் சைஸ்க்கு இருக்கும்.
ஈவனா இருக்கும். இந்த மிஷினை யூஸ் சொல்றதுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்றதுக்கு காரணமே இந்த ஈவன் சைஸ்ல வெட்டுறது தான். ஓகே, சர்வீஸ் எல்லாம் எப்படி சார், எந்த அளவுக்கு சர்வீஸ் பண்ணி தருவீங்க? சார் சர்வீஸ் வந்து நம்ம வாரண்டி வந்து 1 இயர் கேரண்டி சார். மோட்டர் வந்து பீஸ் டு பீஸ் கொடுத்துருவோம். ஓகே. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு எல்லாமே எதுக்கும் வாரண்டி கிடையாது சார். பிளேடு எல்லாம் இது எல்லாத்துக்குமே எதுவுமே வாரண்டி கிடையாது. ஆனா சர்வீஸ்ன்றது நாங்க எப்பவுமே சர்வீஸ்ன்றது அவைலபிள் தான் சார். சர்வீஸ் பர்சன்ஸ் இருக்காங்க. ஸோ சொன்னீங்கன்னா நாங்க ஒரு மேக்ஸிமம் 1 டேலயே அட்டன் பண்ணி கொடுத்துருவோம். அப்படி இல்லைன்னா 1 நாள் 2 நாள் ஆகலாம். ஏன்னா நம்ம வந்து 1 நாள்லயே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே ஒரு ஷூரிட்டி கொடுக்க முடியாது சார். கண்டிப்பா ஷூரா வந்து சர்வீஸ்ன்றது பக்காவா கொடுக்குறோம். உங்களுக்கு கால் ரெஸ்பான்ஸ்ன்றது நாங்க ஒரு 95% 95 to 98% வந்து கால் ரெஸ்பான்ஸ்ன்றது இருக்கும். 2% நம்ம ஏதாவது வேலையா இருப்போம். திருப்பியுமே அந்த கால் அட்டன் பண்ணிட்டு நம்ம என்னன்றது கேட்டுட்டு திருப்பியுமே அதுக்கு என்ன சொல்யூஷனோ அதை கொடுத்துறோம் சார். மேக்ஸிமம் ஃபார்மரே வந்து அதை ரெடி பண்றதுக்கு என்னன்றத இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துறோம். அவங்களால சரி பண்ண முடியல அப்படின்றப்ப வந்துட்டு நம்ம வந்து பர்சன்ஸ் அனுப்பி அதை ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, இது எப்படி சார் சப்ளை வந்துட்டு நீங்க எங்கெங்கெல்லாம் நீங்க டெலிவரி பண்ணுவீங்க? சார் ஆல் ஓவர் தமிழ்நாடு கொடுக்கலாம் சார். பேன் இந்தியாவே கொடுக்கலாம் சார். அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. அதுல எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. நம்ம ப்ராப்பரா தான் எல்லாமே பண்றோம். ஸோ அதனால பேன் இந்தியா டெலிவரி கொடுக்கலாம் சார். ஓகே, அதுல ஒன்றும் இஷ்யூ இல்லை சார். நம்ம நிறைய மிஷின் கொடுத்துருக்கோம் சார். எப்படி சொல்றது அப்படின்னா மேக்ஸிமம் ப்ராப்ளம் வராத மாதிரி தான் எல்லாத்தையுமே சரி பண்ணியிருக்கோம். சரி. ஸோ ஒரு மிஷின்ல ப்ராப்ளம் வர மாதிரி இருந்ததுன்னா நம்மளோடதே ஃபார்ம் இருக்கிறதுனால வந்துட்டு நாங்க எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன பண்றோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து யூட்டிலைஸ் பண்ணி பாத்துறோம். எப்படி இருக்கு என்ன இருக்குன்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கஸ்டமருக்கே கொடுக்குறோம். ஓகே, மேக்ஸிமம் வந்து எடுத்த உடனே ஒரு ப்ராடக்ட்டை வந்து எடுத்து கஸ்டமர் எண்ட்ல கொடுக்கறது இல்லை. ஸோ நம்ம இங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஓகே சூட்டபிளா இருக்கும் அப்படின்றப்ப தான் கொடுக்குறோம். ஸோ அதுல இருக்க ப்ராப்ளத்தை எல்லாமே மேக்ஸிமம் ஒரு 3 months யூஸ் பண்றோம் சார். யூஸ் பண்ணும்போது என்னன்னா நம்மளுக்கு அதுலயே தெரிஞ்சிடும் என்னென்ன ப்ராப்ளம் வரும் என்னன்றது எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ அப்போ என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை எல்லாம் என்னென்ன பண்ணி ரெட்டிஃபை பண்ண முடியும் அப்படின்றத ரெட்டிஃபை பண்ணிட்டு தான் கஸ்டமர் எண்டுக்கே கொடுக்குறோம். ஸோ மேக்ஸிமம் ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இல்லை. ப்ராப்ளம் இருந்தாலுமே அதை எப்படி வந்து கஸ்டமரே வந்து ரெட்டிஃபை பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் சார். ஸோ அதையும் தாண்டி அவங்களால ரெட்டிஃபை பண்ண முடியாத ப்ராப்ளத்தை நம்மளோட சர்வீஸ் டீம் அனுப்பிட்டு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம் சார். இது போக நீங்க வேற என்னென்ன ப்ரொடக்ஷன் இருக்கு சார் நமக்கு? சார் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா மில்கிங் மிஷின்ஸ் இருக்கு சார். டைரி ஃபார்முக்கு வந்துட்டு இப்போ எல்லாருமே வந்துட்டு 3 மாடு 4 மாட்டுக்கு மேல போறாங்க அப்படின்னாலே ஸோ ஒரு மில்கிங் மிஷின் போயிடுறாங்க இன்னைக்கு. ஸோ நம்மளுமே என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு 3 மாடு 4 மாடு இருக்கும்போது மில்கிங் மிஷின் போங்க அப்படின்றோம். ரொம்ப கறக்க முடியாத சமயத்துல போங்க அப்படின்றோம். ஸோ 1 மாடு இருக்கவங்களுக்குலாம் வந்து மில்கிங் மிஷின்றது ஒரு எல்லாருமே சொல்ல மாட்டாங்க. நாங்க சொல்றது என்னன்னா 1 மாடு இருக்கவங்களாம் வந்து மில்கிங் மிஷின் போகாதீங்க அப்படிங்கிறதா. நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 1 மாடுல இருந்து நீங்க 100 மாடு வரைக்குமே யூஸ் பண்ற அளவுக்கு மில்கிங் மிஷின்ஸ் இருக்கு. நம்ம ஒரு 5 to 6 டைப் ஆஃப் மில்கிங் மிஷின்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 1ல இருந்து ஒரு 10 மாடு வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாடல்ல இது வந்து 3/4 HP யூஸ் பண்ணியிருக்கோம் சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்ஜின் மவுண்ட் வராது. ஆஸ் யூஷுவல் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா 25 லிட்டர் ஸ்கேன் தான் கொடுக்குறோம். அப்புறம் இது ஒரு மாடல் இருக்கு சார். இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 13 மாடு வரைக்குமே யூஸ் பண்ணலாம். 13 மாடு வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு மீடியமான ஒரு பண்ணை இருக்காங்க அப்படின்னா நான் ஒரு 8 மாடு வச்சிருக்கேன், என்கிட்ட ஒரு 13 மாடு இருக்கு, நான் 8 மாடு கறப்பேன் அப்படின்றவங்களுக்கு இது சூட்டபிளா இருக்கும் சார். ப்ராப்ளமே இருக்காது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 மாடு வரைக்குமே யூஸ் பண்ணலாம் சார். அட் டைம்ல சிங்கிள் பக்கெட் தான் போட முடியும். இந்த மிஷினை யூஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு 20 மாடு வரைக்குமே கறக்கலாம். அதாவது பக்காவா எல்லா செட்டப்புமே வச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு 20 மாடுன்றத ஒரு 1.5 hours கறந்துடலாம் சார். ஓகே, ரொம்ப சூட்டபிளா இருக்கும். 1 HP பவர்ல ஆப்ரேட் ஆகுது, மோட்டர்ல ஆப்ரேட் ஆகிற மாதிரி மிஷின். அடுத்த மாடல் சார். இந்த மாடல் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அட் டைம்ல டபுள் பக்கெட் போய்க்கலாம். 2 பக்கெட் வந்து ஒரே டைம்ல யூஸ் பண்ணி கறக்க முடியும். ஸோ ஒரு 50-60 மாடு வச்சிருக்காங்க அப்படின்றவங்களுக்கு இது பக்காவாவே சூட் ஆகும் சார். நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இன்ஜின் கொடுக்குறோம். இந்த இன்ஜின் வந்து ரொம்பவே பிரீமியம் குவாலிட்டியில கொடுக்குறோம் சார். எல்லா மிஷினுக்குமே ஒரே இன்ஜின் தான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு எல்லாமே மவுண்ட் ப்ரொவைட் பண்ணிடுறோம். நீங்க மெஷின் வாங்குறப்பவும் வாங்கலாம், இல்ல உங்களுக்கு வந்து நீங்க எப்ப வேணுமோ வாங்கிட்டு ஜஸ்ட் போல்ட் போட்டு அப்படியே செட் பண்ணிக்கிற மாதிரி தான் சார் இருக்கும். இன்னும் பெரிய தொந்தரவாவோ இல்ல மவுண்ட் பண்றது கஷ்டமாவோ இருக்காது. ரீகாயில் ஸ்டார்ட்ன்றதுனால ஜஸ்ட் யார் லேடிஸ் யார் வேணாலுமே யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும், ஆப்ரேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். கேனை பத்தி சொல்லுங்க சார். நம்ம மில்கிங் பக்கெட் சார். இது 25 லிட்டர்ஸ் கொடுக்குறோம். SS 304 தான் கொடுக்குறோம். மேக்ஸிமம் வந்துட்டு என்ன சொல்றதுன்னா எந்த ப்ராப்ளமே இருக்கக்கூடாது அப்படின்றதுனால மேக்ஸிமம் எல்லாமே இம்போர்ட்டட் மெட்டீரியல் தான் கொடுக்குறோம். ஓகே சார். இதுல இருக்கக்கூடிய பல்சேட்டர் யூனிட் ஆகட்டும், இதோட க்ளாவ் ஆகட்டும், ஸோ ப்ராப்ளம் இல்லாம இருக்கணும் அப்படின்றதுக்காக கொடுக்குறோம் சார். லைனர்ஸுமே பாத்தீங்கன்னா ஃபுட் கிரேட்ல, இந்த ஓஸ் எல்லாமே ஃபுட் கிரேட்ல தான் கொடுத்துருக்கோம் சார். பேசிக் மாடல். இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 6 to 7 மேக்ஸிமம் ஒரு 10 cows வரைக்குமே இதை யூஸ் பண்ணிட்டு பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இன்பில்ட் ஆயில் பம்ப் தான். ஸோ இதுல நீங்க செப்பரேட்டா ஆயில் வந்துட்டு மேல ஒரு டப்பா வச்சுட்டு அந்த மாதிரிலாம் ஊத்துற மாதிரி இருக்காது. நம்ம இன்பில்ட் ஆயில் பம்ப் தான் இதுல வரும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து 3/4 HP ஆப்ரேட் ஆகக்கூடியது. UPSலயும் வச்சுட்டு இது ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்க பைப் லைனும் போட்டு எடுத்துட்டு போய்க்கலாம். நீங்க மாட்டு பக்கத்துலயும் கொண்டே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மாட்டு பக்கத்துல மேக்ஸிமம் எடுத்துட்டு போகாதீங்க. கொஞ்சம் ஒரு பைப் லைன் வச்சுட்டு இல்ல வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு ஃபிக்ஸ்டா வச்சுட்டு மிஷினை யூஸ் பண்ணுங்க. இதோட ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நம்ம வந்து பிளக் பண்ணிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா மோட்டர் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது எல்லாமே கரெக்டாக கனெக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிட்டு ஜஸ்ட் மாட்டு பக்கத்தில் போயிட்டு இதை வந்து நம்ம இப்படி பிடிக்கும் போது
ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பல்ஸ் ஹீட்டரோட இந்த சவுண்ட் வர ஆரம்பிச்ச உடனே நீங்கள் வந்து மாட்டில் மாட்ட ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து மாட்டில் மாட்டுற மாதிரி நம்ம இந்த லைனர்ஸ் வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே கையில் அமுத்தியோ இப்படியெல்லாம் பிடிக்கல, ஜஸ்ட் தொங்கிடும் போதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து மடிஞ்சிக்குது. ஸோ நீங்கள் மாட்டு பக்கத்தில் போயிட்டு ஜஸ்ட் இப்படி தூக்கிட்டு இப்படி மாட்டும் போது ஈஸியாக வந்து மாட்டிக்கலாம். ஸோ மாட்டும் போது இந்த மாதிரி சவுண்ட் விடாதீங்க, கரெக்டாக மாட்டுங்க. மாட்டும் போது ஈஸியாக மாட்டிக்கலாம். 2-3 நாளைக்கு வந்துட்டு நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும். 3 வேளை 4 வேலைங்கும் போது ஒரு ஈஸியாக வந்து மாடு செட் ஆகிக்கும். ஸோ நீங்கள் அதுக்காக வந்து மாட்டில் மாட்டாமல் இல்லை ஒரு வேளை மாட்டுறதை விட்டுட்டு அந்த மாதிரிலாம் மாட்டாதீங்க. ஸோ தொடர்ந்து அதை ட்ரை பண்ணிட்டே இருங்க. ஸோ மாடு செட் ஆகிக்கும். மேக்ஸிமம் வந்துட்டு நம்மளோட குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே யூஸ் பண்ணுறதுனால சேஃப்டியும் நம்ம ஒரு கன்சர்னாக எடுத்துக்கிறோம். ஸோ ப்ராப்ளம் இருக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம் சார். இது ஆப்ரேட் பண்ணுறது ஈஸி தான் இல்லைங்களா சார்? ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் சார். எப்படி சொல்கிறது அப்படின்னா, நாங்கள் பெரியவங்களுக்குலாம் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 70 வயசு ஒரு பாட்டி இருக்காங்க. அவங்க எப்படி சொல்கிறதுனா வீட்டுக்கு கண்டிப்பாக பால் வேணும் அப்படின்றது அவங்களோட இதுன்றதுனால அவங்க கூட யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு 4-5 கஸ்டமர்ஸ் அந்த மாதிரி ரொம்ப வயசானவங்க கூட யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ குட்டி பசங்க ஒரு 5வது 6வது படிக்கிறவங்க கூட ஈஸியாக மாட்டிட முடியும். ஸோ அவங்களோட ஆர்வம் தான் சார், ஆர்வம் தான். ரொம்ப ஈஸியாக மாட்டிட முடியும். சொல்றதுனா ப்ராப்ளமாக இருக்கிற மாதிரி இது கிடையாது சார். நிறைய கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதோட இந்த லைனரோட சைஸில் ப்ராப்ளம் வருது. மாட்டும் போது கரெக்டாக இப்படி, அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்படி பிடிக்கும்போது அழகாக மடங்கிடும். சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மடங்கவே மடங்காது. அது என்ன ஆகுதுன்னா இந்த ஏர் வந்து வெளியே போயிருது. ஓகே சார். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா மாட்ட முடியறதில்ல. இதை நீங்கள் ஈஸியாக இப்போ நம்ம இப்படி விட்டுட்டோம்னாலே ஏர் எங்கேயுமே ரிலீஸ் ஆகாது. ஸோ அழகாக எடுத்து இப்படி மாட்டிட முடியும் மாட்டில். ஸோ ரொம்ப ஈஸி ஆக்சசபிளாக தான் சார் இருக்கும். கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும், அதை வந்து அடாப்ட் பண்ணிக்கிற ரேட்லேயே இருக்கணும், சர்வீஸ் சப்போர்ட்டும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டோவில் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார். ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது சார். 1 இயர் வாரண்டி கொடுக்குறோம். நம்ம மோட்டருக்காகட்டும் பல்ஸ் ஹீட்டருக்காகட்டும் 1 இயர் வாரண்டி கொடுக்குறோம். ஸோ ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா மேக்ஸிமம் அவங்களே சரி பண்ணிக்கிற மாதிரி பார்க்குறோம். அப்படின்னா சர்வீஸ் பர்சன்ஸ் அனுப்பிட்டு சரி பண்ணி கொடுத்துட்றோம் சார். நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மேட்டும் அவைலபிள் தான் சார். ஓகே. மாட்டு பண்ணைக்கு கண்டிப்பாக மேட் அவசியம் இல்லைங்களா? ஆமாம் சார், கண்டிப்பாக அவசியம் சார். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக 17 mm தான் கொடுக்குறாங்க. நம்ம 20 mm கொடுக்குறோம் சார். நல்ல திக்னஸ்ல இருக்கும், நல்லா ஹெவியா இருக்கும். ஏன் நம்ம 20 mm போறோம்னா, நம்ம வந்து ஒரு ஃபார்ம்ல இருக்கோம், இங்க என்ன நடக்குதுன்றது தெரியுது. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா 17 mm போடும்போது கட் ஆயிருது. நாங்க அதனால தான் வந்து 20 mm ப்ரிப்பேர் பண்றோம். ஒன்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த அவங்க இன்வெஸ்ட் பண்ற காஸ்ட்டை வந்து கட் பண்ணணும். ஏன்னா ஒரு விவசாயின்றவங்க திருப்பி இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு வந்து அதுல ஒரு இன்கம்ன்றது பெரிய இன்கம் கிடையாது சார். ஸோ அதனால வந்துட்டு ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ப்ராப்ளம் இருக்கக்கூடாது அப்படின்றதுல நாங்க மோர் கான்சென்ட்ரேட்டடா இருக்கோம் சார். ஓகே. ஸோ அதனால தான் வந்து நம்ம 20 mm போறோம். இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6க்கு 4 சார். இன்டர்லாக் டைப்ல வந்துடும். ஓகே. சரி, இப்போ அது போக நம்மளுக்கு தீவனம் கொடுக்கக்கூடிய கூட பரி சார். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய மாடுகளுக்கான பரி சார். ஓகே. இதுல கொடுக்கறதுக்கான காரணம் என்னங்க சார்? இதுல கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் சார். அப்புறம் நம்ம எங்க வெயில் மழை எதுல வேணா வீசிடலாம். ஒன்னும் அதாவது உடையிறது கிடையாது, மாடு ஏறி டயர்ல தயாரிக்கிறதுங்களா சார்? டயர் தான் சார். டயர் தான். இது ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேஸ்டான டயர்ஸ் இருக்குல்ல, ஆமாங்க, அந்த டயரோட மெட்டீரியல் தான் இது. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்ணுக்குட்டிக்கு அப்புறம் வந்து நம்ம ஆட்டுக்கு அந்த மாதிரி இதுக்கு எல்லாமே யூஸ் பண்றதுக்கு இது சூப்பரா இருக்கும் சார். சாணி எடுத்துட்டு போற வண்டி சார். இது வந்து நம்ம சிங்கிள் வீல்ல கொடுக்குறோம். ஒரே வீல் தான் சார். உங்களுக்கு எவ்வளவு பெரிய வெயிட் வச்சாலுமே ஈஸியா நீங்க எடுத்துட்டு போற மாதிரி தான் இருக்கும். அக்சசபிளா இருக்கும். அதாவது கமுந்துரும் இல்ல இதாயிரும் அதாயிரும்ன்ற பிரச்சனையே இருக்காது. இதுல நம்ம சாணம்ன்றது கண்டிப்பா ஒரு 20 கிலோ போடுவோம். 20 கிலோ போடும்போது நீங்க ஏன் நம்ம 2 வீல் போகாம 1 வீல் போயிருக்கோம் அப்படின்னா, எடுத்துட்டு போறது ஈஸியா இருக்கணும். 2 வீல் இருக்கும்போது திருப்புறக்கு சிரமமா இருக்கும், ஒரு இடத்துல வந்து கொண்டுட்டு போறதுக்கு சிரமமா இருக்கு சார். நாங்க யூஸ் பண்ணி பார்த்திருக்கோம், அதனாலதான் வந்து இது கொடுத்துருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல கொடுத்துருக்கோம். நம்மளுடைய கம்பெனில வந்து என்னென்ன, அதாவது மில்கிங் மிஷின் வந்துட்டு என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நீங்க சொல்லிட்டீங்க. ஸோ இந்த ஒரு தொழிலை வந்து ஆரம்பிச்சது எப்படி நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிருங்க. ஓகே சார். சார் ஆக்சுவலி நாங்க வந்து காலேஜ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எங்களுக்கு அந்த ஃபீல்டுன்றது ஒரு புதுசு கிடையாது. ஸோ நம்ம ஃபேமிலியே வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மிங் ஓரியன்ட் ஃபேமிலி. ஸோ நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் அப்கிரேட் பண்ணணும், ஒரு வேற ஒரு இதுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது வந்துட்டு, ஸோ நம்ம ஃபார்மிங் ரிலேட்டடாகவே இருக்கட்டும். ஸோ நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஸோ நம்ம பார்க்கும்போது வந்துட்டு ஸோ ஒரு டைரி ஃபார்முக்கான மெட்டீரியல்ஸ் நம்ம கொடுக்கலாம். நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு சில கம்பெனிஸ்லாம் போய் பார்த்துருந்தோம். நாங்கள் ஒரு ஃப்ரெண்டுக்கு மெஷின் வாங்கும்போது, ஸோ அங்கே போயிருந்தப்போ வந்து ஒரு அவ்வளோ ஒரு நாலேஜாவோ ஒரு இதாவோ வந்து அவங்க கொடுக்கல. ஸோ ஒரு அவங்களோட இது அப்ரோச்சே வந்து ஒரு வேற மாதிரி இருந்துச்சு. ஒரு பிஸ்னஸ் மோட்டிவ்ல ஒரு கரெக்டான இது இல்லாமல் இருந்ததுனால, சரி ஓகே இதை நம்ம பண்ணி பார்க்கலாம்
அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் சார். எங்களால் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டை கொடுக்க முடியும். சொல்யூஷன் அப்படின்றது வந்து அவங்களுக்கு 100% எங்களால் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு ஒரு லைஃப் டைம் சர்வீஸ்ன்றதையும் நம்மளால் ப்ரொவைட் பண்ண முடியும் சார். ஃபார்மிங் ஓரியன்ட் ஃபேமிலி அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ஃபார்மில் உண்மையாகவே என்ன நடக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு இதுதான் சூட் ஆகும், இதுதான் இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நம்ம சாப் கட்டுன்றது இந்த 2 மாடல் தான் வச்சுருக்கோன்னா இதுதான் செட் ஆகுது. எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். நம்ம அந்த ஒரு ரிலேட்டிவ் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், நிறைய பேர் வந்து ஒரு எப்படியுமே வந்து வேறு வேறு டைப்பில் எடுத்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாமே போய் பார்த்தப்ப நிறைய இஷ்யூஸை இது பண்ணாங்க. நாங்களுமே சர்வீஸ்க்கு நம்ம மிஷினும் கிடையாது, எல்லா மிஷினுக்குமே சர்வீஸ் போகிறோம். எங்கே வாங்கியிருந்தாலும் சரி, அதெல்லாம் நாங்கள் ஈகோ பார்க்குறது கிடையாது. ஸோ எல்லாத்தையுமே சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். அப்படின்னும் போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து அதை சரி பண்ணுறதுமே கஷ்டமாக இருக்குது. அதோட எப்படி சொல்கிறதுனா லைஃப்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது சார். ஸோ அப்படின்னும் போது இது பெஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு திங்ஸையும் நம்ம பெஸ்ட்டாக தான் சூஸ் பண்ணி கொடுக்குறோம் சார். ஓகே. சிறு வயதிலேயே நீங்கள் அந்த ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. புதுசாக இந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக எதை வந்து லேர்ன் பண்ணியிருக்கணும் சார்? பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து இன்ஜினியரிங் நல்லா தெரிஞ்சுக்கணும் சார். அதுதான் விஷயம் சார். எந்த ஒரு பிஸ்னஸுமே வந்துட்டு ஸோ அதில் ஃபுல்லாக நான் மணி வச்சுருக்கேன் அப்படின்றத வச்சுட்டு ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா சர்வீஸ் சப்போர்ட் ஆகட்டும், இல்லை ஒரு அந்த இடத்துல வந்து நாலேஜ் லேக் ஆகுறது, அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது சார். இது இல்லை, எந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு ஃபுல்லாக த்ரூ அவுட்டாக ஸ்டடி பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் சார். இதுக்கு எவ்வளோ சார் இன்வெஸ்ட்மெண்ட் சார்? இது வந்து நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட 50 கிட்ட போட்டிருக்கோம் சார். 50 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் சார். ஓகே. இப்போ எத்தனை பேர் நீங்கள் பண்ணிவிடுறீங்க சார்? ஆக்சுவலாக சோல் ப்ரிப்பேர் தான், சிங்கிள் ப்ரிப்பேர் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்ககிட்ட வந்து ஒரு 3-4 பேர் ஒர்க் பண்ணுறாங்க சார். ஓகே சார். நம்மளுடைய அட்ரஸ் எங்கே இருக்குது, உங்களுடைய கான்டாக்ட்? சார் நம்ம சத்தியமங்கலத்தில் இருக்கோம் சார். சத்தியமங்கலத்துலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர். நாங்கள் வந்து ஒரு சிக்கசம்பாளையம் புதூர் அப்படின்ற ஒரு ஊரில் இருக்கோம். நம்மளை வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும். 24/7 வந்து நம்மளோட சர்வீஸ் சப்போர்ட்ன்றது இருக்கும். எங்களோட மொபைல் நம்பர் வந்து 9994990688 சார். ஓகே. யாராவது தேவைப்பட்டா உங்களை அணுகலாங்களா? சார் கண்டிப்பாக அணுகலாம். வேற ஒரு மிஷின் வச்சிருக்காங்கனாலுமே அதில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னாலுமே எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச சர்வீஸ் சப்போர்ட் நாங்கள் கொடுக்குறோம். ஓகே. மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் ஒரு புது மிஷினை கொடுக்கறதுக்கு அப்ரோச் பண்ணுறது கிடையாது. அதே சர்வீஸ் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்றத நாங்கள் பார்க்குறோம் சார். அந்த மாதிரி நிறைய சர்வீஸ் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். நிறைய சாட்டிஸ்ஃபைடான அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சார். நம்மளோட மெஷின் எடுத்துட்டு இல்லாம வேற பக்கம் வாங்கிட்டு வந்த மெஷினையுமே நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்து நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் நீங்க எங்க சார் வாங்குறீங்க? சார் இது ஆக்சுவலி நம்ம எல்லாமே வந்து ஃபவுண்டரியில கொடுத்து இது பண்ணி தான் வாங்கிக்கிறோம் சார். சிலது எல்லாமே வந்து இம்போர்ட் பண்ணி தான் சார் வாங்குறோம். டிசைனிங் எல்லாம் எப்படி உங்களோட? சார் எங்களோட ஓன் தான் சார். எனக்கு ஆட்டோ கேட் தெரியும் சார் நல்லாவே. அது நான் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருந்ததுனால ஸோ அது எல்லாமே எங்களுக்கு லேர்ன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அது இங்கே யூஸ் ஆச்சு சார். ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு நம்ம எல்லாமே வந்துட்டு நம்ம ஓனா டிசைன் பண்ணி தான் பண்றோம் சார். ஓகே சார். உங்களோட ஃபியூச்சர் சக்ஸஸ் பண்ணா எங்க சேனல் யூஸ் பண்ணிக்கிறேங்க. நன்றி சார். நன்றி சார். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு தகவலுங்க. ஃபார்ம்ஸ் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் நம்ம பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த ஃபார்முக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எங்கே வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி சார் வந்து நிறைய விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துட்டாரு. தேவைப்படுறவங்க அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் நான் ஷோ பண்ணுறேன். நீங்கள் வந்து தேவைப்பட்ட அணுகுங்க. அடுத்தடுத்த தகவல்கள் மூலமாக நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சிவாரன் டிவி இன்ஸ்டா பேஜையும் சிவாரன் டிவியும் ஃபாலோ பண்ண தவறாதீங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.